நம்ம தொடர்ந்து எஸ்ஐஆர் பற்றியான அப்டேட் தகவல்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர்ல டிராஃப்ட் லிஸ்ட்ல எனக்கு பேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்றவங்க நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், அதோட வேலை முடிஞ்சிருச்சு, இனி நமக்கு வந்து கடைசியா வந்து இறுதி பட்டியல்ல நம்ம சேர்த்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது ரெண்டுக்கும் நடுவுல என்ன பண்றாங்கன்னா நோட்டீஸ் அனுப்பிட்டு இருக்காங்க. 10 லட்சம் பேர்த்துக்கு இப்ப நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. நிறைய பேர் இப்ப நோட்டீஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட்லயே போட்டிருக்காங்க. ஒரு சில ஊர்கள்ல நோட்டீஸ் கூட வராம இருக்கு. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். யாருக்கு இந்த நோட்டீஸ் வரும், ஏன் இந்த நோட்டீஸ் வருது, எதுக்காக நேர்ல ஆஜராக சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம எஸ்ஐஆர் பற்றிய தகவல்களை என்ன பண்ணணும், ஃபார்ம்ல வந்து ஃபில் பண்ணி கொடுத்தோம்ல, கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா 6.5 கோடி பேருக்கு ஃபார்ம் கொடுத்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 5.5 கோடி பேர் வந்து என்ன ஆயிட்டாங்கன்னா அந்த ஃபார்ம்ல இருந்து டிராஃப்ட் லிஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஃபார்ம் கொடுத்தது 6.5 கோடி பேரு, அதுல 1 கோடி பேர்த்த ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணவங்களை பத்தி இப்ப நம்ம பேச வேணாம், அவங்க இல்ல இப்ப விஷயம். அப்ப இந்த ரிஜெக்ட் பண்ணவங்களை விட்டு போட்டு 5.5 கோடி பேர்த்த என்ன பண்ணாங்கன்னா டிராஃப்ட் லிஸ்ட்ல பேர் கொண்டு வந்துட்டாங்க. இதுல வந்தவங்கள செலக்ட் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து ஃபர்ஸ்ட் முதல் கட்டமா நமக்கு தகவல் சொல்லியிருந்தாங்க. சரி, அந்த 5.5 கோடியில தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா 10 லட்சம் பேர்த்த எடுத்திருக்காங்க. யார் அந்த 10 லட்சம் அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. எதுக்காக அந்த 10 லட்சத்தை எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களெல்லாம் ஆவணங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்காங்க. ஆவணம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நாம அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தோம் பாருங்க, இந்த எஸ்ஐஆர் ஃபார்மு, அதை ஃபில் பண்ணி கொடுத்த ஃபார்ம்ல இருக்கக்கூடிய தகவல்கள் மிஸ்மேட்சா இருக்கு, அது வந்து பொருத்தி போல, எங்கனால அதுல நீங்க கொடுத்துருக்கக்கூடிய தகவலை எடுக்க முடியல, நம்பகத்தன்மையா இல்ல, அதனால நீங்க கொஞ்சம் என்ன பண்ணுங்க, வந்து நேர்ல ஆஜராகி ஆவணங்களை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டுருக்காங்க. அப்ப நம்ம நேர்ல ஆஜராகி ஆவணத்தை கொடுக்கறதுக்காகத்தான் அந்த நோட்டீஸ் அனுப்புறாங்க 10 லட்சம் பேத்துக்கு. ஃபர்ஸ்ட் நான் நினைச்சிட்டு இருந்தேன் நமக்கெல்லாம் வராது, நம்ம கரெக்டா தான் கொடுத்துருக்கோம்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா எங்க குடும்பத்திலேயே ஒருத்தவங்களுக்கு ஆவணம் கேட்டு நோட்டீஸ் வந்திருக்கு. அதனாலதான் நம்ம சொல்றோம், நிறைய பேருக்கு அட்ரஸ் மாறி இருக்கும். சில ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ரீச்சே ஆயிருக்காது. நமக்கு வந்து அந்த அட்ரஸ்ல வரலைங்கிறதுனால நமக்கு நோட்டீஸ் இல்லைன்னு நீங்க நினைச்ச கூடாது. அது எப்படி பாக்கணும்னு பாத்தீங்கன்னா, எப்படி நம்ம வந்து பிஎல்ஓட்ட போய் தேடி போய் நம்ம ஃபார்ம் வாங்கிட்டு வந்து கொடுத்தோமோ, அதே மாதிரி பிஎல்ஓட்ட போனீங்கன்னா நம்மளுடைய பூத்துக்கு போனாவே என்ன கிடைக்கும், நமக்கு வந்து லிஸ்ட் கொடுத்துருவாங்க. டிராஃப்ட் லிஸ்ட்ல யார் யார் பேர்லாம் வந்திருக்கோ அவங்களையெல்லாம் வந்து அந்த பூத்துல இருக்கிற அந்த 1000 பேர்த்தையுமே வந்து போட்டிருப்பாங்க. அதுல என்ன பண்றாங்கன்னா யாரெல்லாம் ஆவணம் கொடுக்கணுமோ அவங்கள ரவுண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி போய் செக் பண்ணும் போதுதான் தெரிஞ்சு எங்க வீட்லயே ஒருத்தவங்களுக்கு ஆவணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. சரி, எதுக்காக கொடுக்கணும்னு நாங்க கேட்டதுக்கு, ஏன்னா நாங்க 2002 தகவல்லாம் கரெக்டா தான் கொடுத்துருந்தோம், எதுவுமே ஃபார்ம்ல தப்பா கொடுக்கல அப்படின்னு கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்பாவுடைய பேர் வந்து அதுல இல்ல, அதனால என்ன ஆயிருக்குன்னா நாங்க கேட்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. அப்பாவுடைய பேர்னா அதுல கேட்கக்கூடிய தந்தையர் பேரோ இல்ல உறவினர் பேர் கிட்டத்தட்ட அதை சொல்லல அவங்க. எங்களுடைய ஆதார்ல அப்பாவுடைய பேர் இணையிலையாமா, அதனால சந்தேகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, மறுபடியும் வந்து ஃபார்முக்கே வந்து ஆவணம் கேட்டாங்க. ஃபார்ம் எல்லாமே கரெக்ட், ஃபார்ம்ல தந்தை பேர் கரெக்டா கொடுத்துருக்கோம், ஆனா நீங்க கொடுத்துருக்கக்கூடிய தந்தை பேர் தான் உங்க தந்தையான்னு எங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னு வேற கேட்டாங்க. அப்புறம் நாங்க என்ன பண்ணோம், பர்த் சர்டிபிகேட் கொண்டு போய் கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவருதான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிவிக்கிற மாதிரியான சில ஆவணங்கள்லாம் நம்ம என்ன பண்ணோம், சப்மிட் பண்ணோம். 10th மார்க் லிஸ்ட் இதெல்லாம் கொடுத்தோம். அதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பா பேரு இதெல்லாமே வந்து சேர்ந்து வரும். அந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறம் ஓகேன்னு டிக் போட்டாங்க. முதல்ல வந்து ரவுண்ட் போட்டு வச்சிருந்தவங்க ஆவணம் வாங்கிட்டு டிக் போட்டாங்க. அப்ப நீங்க போய் செக் பண்ணி பாருங்க உங்களுடைய பூத்ல, அங்க வந்து உங்களுடைய நேம், உங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய நேம்ல வந்து யாருக்கு ஆவணம் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு ஏன் ஆவணம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு இது காரணம், ஆனா வேற என்ன காரணம்லாம் வரலாம்னா, அந்த 2002 எஸ்ஐஆர் உடைய தகவலை ஃபில் பண்ணி கொடுத்துருப்போம்ல, அந்த ஃபார்ம் கொடுத்தப்ப அந்த ஃபார்ம்ல 3 பெட்டி இருந்துச்சு. இந்த பெட்டி 1ல வந்து நம்ம என்ன கொடுத்தோம்னா இப்ப இருக்கக்கூடிய தகவலை கொடுத்திருப்போம். இதே பெட்டி 2 பெட்டி 3 என்ன கொடுத்திருப்போம் பாத்தீங்கன்னா, நம்ம 2002 தகவலை கொடுத்திருப்போம். அதுல பெட்டி 2 பண்ணவங்க 3 பண்ணிருக்க மாட்டாங்க, 3 பண்ணவங்க 2 பண்ணிருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு பெட்டியை பண்ணா போதும். ஆனா அந்த ஒரு பெட்டியை எல்லாமே பண்ணிட்டீங்களா, கரெக்டா கொடுத்துட்டீங்களா அப்படிங்கறதா முக்கியம். நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி நாங்க 2002 தகவல்லாம் எழுத முடியும், எங்களுக்கே தெரியல, எங்களுடைய அம்மா இருந்தாங்களா இல்லையா, இல்ல அவங்க இருந்தாங்க, அவங்க எந்த தொகுதியில இருந்தாங்க, அவங்களுடைய கார்டு எங்க இருக்குன்னு கூட தெரியலாம் கேட்டிருந்தாங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாங்கன்னா கரெக்டா எழுதி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனாலதான் அவங்களதான் கேக்குறாங்க, எப்ப நீங்க வந்து அந்த எஸ்ஐஆர் 2002 தகவலை வந்து ஃபுல்லா கரெக்டா எழுதி கொடுக்கலன்னு உங்களுக்கு தோணுதோ அப்பவே நீங்க ஆவணத்துக்கு தயாராகணும்னு சொல்லிட்டு மார்க் ஆல்ரெடி ஒரு வீடியோலாம் என்ன பண்ணியிருந்தோம் போட்டிருந்தோம். அதே மாதிரிதான் நம்ம இப்பயே சொல்றது, அவங்களுக்கு தான் ஆவணம் கேட்கறாங்க. அதனால உங்களுக்கு ஆவணம் வேணுமா வேணாமாங்கிறத போய் பார்த்துட்டு நீங்க ஆவணத்தை கொடுத்துருங்க. ஆவணம் கொடுக்கறதுக்கு டேட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்பவே நாங்க கொடுத்தோம், இப்பவே வாங்கிட்டாங்க. இப்பவே பார்த்து இப்பவே கொடுக்கறது சிறந்தது. ஏன்னா ஆவணம் அப்படிங்கிறது வெறும் 10 லட்சம் பேர்த்திட்ட தான் வாங்குறாங்க.
அதனால எப்ப ஆரம்பிப்பாங்க எப்ப முடிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. சீக்கிரமா கொடுக்கறது நல்லது. ஆனாலும் ஆவணத்துக்கு உங்களுக்கு பிப்ரவரி வரை டைம் தருவாங்க. டைம் தர மாட்டாங்கன்னு நம்ம சொல்லல, டைம் தருவாங்க. ஆனா நீங்க ஆவணம் கொடுக்கணுமா இல்லையாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இல்ல நோட்டீஸ் வந்தாவோ இல்ல நோட்டீஸ் வர்றதுக்கு முன்னாடி நீங்களே போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா சென்னை மாதிரியான ஏரியால எல்லாம் நோட்டீஸ் எல்லாம் வந்துருது. ஆனா மத்த ஊர்ல எல்லாம் வர்றது கிடையாது. அதிகமாவே பாத்தீங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் இந்த 3 தடவை பாப்பாங்க பிஎல்ஓ ஆபீசரு. அதுக்கப்புறம் ஆவணம் கொடுக்கறதுக்கு இதெல்லாம் ப்ரொசீஜர் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, இந்த நோட்டீஸ் அனுப்புவோம்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் ஒரு சில இடத்துலதான் நடக்குது. மற்ற இடத்துல எல்லாம் எங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பிஎல்ஓ ஆபீசரே ஃபார்ம் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் பிஎல்ஓ ஆபீசர் 3 தடவை எல்லாம் செக் பண்ணவே கிடையாது. ஆனா இதெல்லாம் பொதுவான ரூல்ஸ். சில இடத்துல பிஎல்ஓக்கள் ஃபாலோ பண்றது கிடையாது. அதனாலதான் சொல்றோம், லெட்டர் வருமானு தெரியல, நீங்களே போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. செக் பண்ணிட்டு ஆதாரத்தை ஆவணமாக நீங்க கொடுத்துருங்க. அந்த ஆவணத்தை நீங்க யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு கொடுத்தா போதும். இப்ப எனக்கு வந்திருக்குன்னா நான் மட்டும் கொடுத்தா போதும். எங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய மத்தவங்களுக்கு தேவையில்லை. இல்ல எங்க யாருக்கு வரல, எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா எங்க அப்பாவுக்கு வந்திருக்குன்னா எங்க அப்பாவுக்கு மட்டும் கொடுத்தா போதும். முதல் ஃபார்ம் கொடுக்கும்போது எல்லாருக்குமே கொடுத்துருப்போம். ஆனா இப்ப ஆவணம் கொடுக்கும்போது யாருக்கு கேக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுத்தா போதும். இப்ப நான் எனக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எனக்கு நான் கொடுக்குறேன், அவங்க எனக்கு ஆவணம் கேக்குறாங்க அப்படின்னா என்னுடைய வயசை பொறுத்து நான் கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்ப நான் 1987க்கு முன்னாடி சேர்ந்தவளா இருந்தா நான் எனக்கு மட்டும் கொடுத்துப்பேன். இல்ல 1987 இருந்து 2005 வரையும் இருந்தா நான் எனக்கும் கொடுத்து என் பெற்றோர்கள் ஒருவருக்கும் நான் ஆவணத்தை கொடுக்கணும். இல்ல நான் 2005க்கு அப்புறம் பிறந்தேன், இப்ப எனக்கு வயசே 20 ஆகுது அப்படின்னா நான் என்ன பண்ணும், எனக்கும் கொடுத்து என் பெற்றோர்கள் இருவருக்கும் கொடுக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2002லயே எஸ்ஐஆர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்க பிறந்திருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய பெற்றோர்களாவது அதுல இருந்திருப்பாங்க. அதனால நம்ம 2 பேர்த்தோட கொடுக்குறோம். இப்படி பாத்தீங்கன்னா ஏஜ் பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆவணங்களை கொடுக்க வேண்டியது இருக்கும். இதை நீங்க கரெக்டா செஞ்சுட்டீங்கன்னா போதும். அவங்க என்ன கேக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆவணம் கொடுத்துக்கோங்க. என்ன ஆவணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் 2 இருக்கும் இல்ல, அதுல 1 தானே சப்மிட் பண்ணீங்கன்னா அந்த இன்னொரு ஃபார்ம் எடுத்து பாத்தீங்கன்னா பின்னாடியே காமிச்சிருப்பாங்க. 13 ஆவணம் இருக்கும். முக்கியமா பர்த் சர்டிபிகேட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு, அதே மாதிரி பாஸ்போர்ட்டு, இதெல்லாம் இல்லாம பாத்தீங்கன்னா 10th மார்க் லிஸ்ட், இதெல்லாம் தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால நோட்டீஸ் வரக்கூடிய டைமா தான் இப்பத்த டைம் இருக்குது. அதனால நீங்க செக் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம சொல்லியிருக்கோம். டிராஃப்ட் லிஸ்ட்ல பெயர் வந்தவங்க மட்டும் இதை செய்யுங்க. இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கிட்ட எந்த ஆவணமுமே கொடுக்கறதுக்கு இல்ல அப்படிங்கிறவங்க பிஎல்ஓ ஆபீசர்ட்டே நான் என்ன பண்றது அப்படிங்கறதை கேட்டுட்டு வாங்க. நம்ம தொடர்ச்சியா எஸ்ஐஆர் பத்தி அப்டேட் தகவல்களை கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஃபியூச்சர்லயே அப்டேட் வர்றதுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.